ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோன்னா நல்லெண்ணெய் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டு சேர்த்து வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் 50 கிராம், பூண்டு ஒரு பூண்டில் பாதி பூண்டு எடுத்து உரித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா செவந்து வருது பாருங்கள். தக்காளி பழமாக 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பெரிய தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தால் 4 எடுத்துங்க, 3 எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க மல்லித்தூள். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். திரும்பி தேங்காய் வாசம் போகட்டும், அதனால் கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து வந்துருச்சு பாருங்கள். மாங்காய் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துக்கலாம். கிழங்கா மீன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சும்மா 2 கொதிக்க வச்சா போதும். சீக்கிரம் மீன் வெந்துடும், அதனால் 2 கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.